வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. எனக்கு எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்காகவும் நான் இந்த வீடியோவை டெடிகேட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவை பாயசங்க. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். கோதுமை ரவை ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். ஜீனி ஒரு கப் எடுத்திருக்கேன். தேங்காய் ஒரு முடி திருவி வச்சுருக்கேன். கோதுமை ரவையவும் முந்திரி ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். முந்திரியவும் கோதுமை ரவையும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். கடைசியாக சேர்க்குறதுக்கு இந்த ஏலக்காயும் ஜாதிக்காயும் தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம பால் எடுத்துடலாம். தேங்காயை அரைச்சி பால் எடுத்துட்டோம். இதில் முதல் பால் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டாவது பால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம பாயசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு நெய் ஊற்றி அதில் நான் முந்திரியை வறுக்கிறேன். முந்திரியை எடுத்துகிட்டு அப்படியே கோதுமை ரவையவும் வறுத்து எடுத்துடலாம். இந்தளவுக்கு வறுத்துருச்சு. நம்ம எடுத்துகிட்டு இந்த கோதுமை ரவையும் இதில் போட்டு நல்லா வறுத்துடலாம். இப்போ கோதுமை ரவை இந்தளவுக்கு பொரிஞ்சு வறுத்துருச்சு. நம்ம இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். நல்லா கொதித்து அந்த கோதுமை ரவை நல்லா வேகட்டும். இப்போ கோதுமை ரவை பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனியை சேர்த்துடலாம். ஜீனி இனிப்பு உங்களுக்கு போட்டுட்டு கூட பார்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். ஜீனி கரைஞ்சிருச்சு. இந்த ஏலக்காய் ஜாதிக்காய் தூள் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இது வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் சேர்த்தா போதும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற முதல் பாலையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எடுத்து வச்ச முந்திரியவும் நம்ம சேர்த்தாச்சு. நம்மளோட பாயசம் கோதுமை ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அருமையான தேங்காய்பால் பாயசம், தேங்காய்பால் கோதுமை ரவை பாயசம் தயாராகிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோடய நன்றியவும், என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய வியூவர்ஸ், எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.